ஹாய் தசன் டாக்கிஸ் வியூவர்ஸ். ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறமா வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்ரீலங்கால வந்து பட்டதாரிகளுக்கான டீச்சிங் எக்ஸாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அது நேற்றைய தினம் அந்த எக்ஸாம் வந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்காண்டி ஒரு 1 வீக் கிட்ட ஒரு ஷார்ட் பிரேக் வந்து பண்ணியிருந்தோம். ரைட், ஆல்ரெடி அது முடிஞ்சுது. பட் நேற்று எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறம் தான் ஃபீல் ஆச்சுது இந்த எக்ஸாமுக்கு பேசாம படிக்காமே போய் எழுதிருக்கலாம்னு. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து டீச்சிங் எக்ஸாமுக்கு வந்து ஆக்களை வந்து எடுக்கணும் வச்ச மாதிரி தெரியல. டீச்சிங் எக்ஸாமுக்கு ஆக்களை வந்து எடுக்கவே கூடாதுன்றதுக்காண்டி வச்ச ஒரு எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாரம் C5 OTT பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கின்ற வெப் சீரிஸான வாரண்ட் வெப் சீரிஸினுடைய ரிவ்யூவை தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாரண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் தமிழ் சினிமாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் கல்ச்சரை வந்து அறிமுகப்படுத்திய, அதே மாதிரி அந்த வெப் சீரிஸுக்கு வந்து விதை போட்ட ஒரு வெப் சீரிஸ் விலங்கு வெப் சீரிஸ். இதுல நம்ம தலைவன் விமல், அதே மாதிரி பாலசரவணன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான வெப் சீரிஸ். யாரை வேணாலும் கேட்டு பாருங்க, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு பிடித்த வெப் சீரிஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்று கருத்தையில பாதி பேர் வந்து விலங்கு வெப் சீரிஸ் தான் சொல்லுவாங்க. அந்த வெப் சீரிஸ்க்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ் வந்து கொண்டிருக்குது. குறிப்பா சுழல் வெப் சீரிஸா இருக்கட்டும், வதந்தி, அயலி, ஒரு தரமான வெப் சீரிஸ்கள் இருந்துட்டு வந்து கொண்டுதான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த விலங்கு வெப் சீரிஸினுடைய வேர்ல்டுல நடக்கிற மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த வாரண்ட் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விலங்கு வெப் சீரிஸை வந்து டைரக்ட் செய்த பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து இந்த திரைப்படத்தின் இந்த வெப் சீரிஸ்ல வந்து ஹீரோவாக வந்து களம் கண்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த வாரண்ட் வெப் சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் நடராஜா என்பவர் வந்து டைரக்டும் வந்து பண்ணியிருக்கின்றார். சோ இந்த வெப் சீரிஸோட கதையை வந்து பார்த்துருவோம். இது நான் சொன்ன மாதிரி விலங்கு வெப் சீரிஸினுடைய காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு சீரிஸாக வந்து உருவாகிருக்கின்றது. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நிறைய படிப்பு படித்து வேலை இல்லாமல் எல்லா எக்ஸாமுக்கும் போட்டு கடைசியாக வந்து பிடிப்பில்லாமல் வந்து போலீஸுக்கு வந்து சேர்றார். அவர் ஆரம்பத்தில இருந்து அவர் வந்து அதில் பிடிப்பில்லாமல் அவர் வந்து கிண்டல் செய்யப்பட்டு கொண்டு வருகிறார். பின்னர் எப்படி ஒரு மாஸ் போலீஸ் ஹீரோ ஆனார், அதன் பின்னர் ஏற்படுகின்ற ஒரு கதை தான் இந்த வாரண்ட் வெப் சீரிஸ். ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டான ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் தான் சொல்லுவேன். நீங்க இந்த ரிவ்யூவை பார்க்காமயே நீங்க நேரடியாக போய் இந்த வெப் சீரிஸை வந்து பார்க்கலாம். அந்த லெவலுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த விலங்கு என்ற வெப் சீரிஸை வந்து பேர் கெடுக்காத லெவலுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸின் மூலமாக வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து ஹீரோவாக வந்து அறிமுகமாயிருக்கிறார். இவர் கொஞ்சம் தோற்றமாக இருப்பார், அதே போல ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இருக்காது. படம் சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இவருடைய கேரக்டர் ஒரு உறுத்தலாக இருக்கும். இந்த கேரக்டருக்கு பேசாம நம்ம விலங்கு வெப் சீரிஸ்ல பாலசரவணன் பண்ணிருக்கலாமே, ஆப்டா இருக்குமே என்று உங்களுக்கு நிச்சயமாக 2 எபிசோட் பார்க்கும்போது தோணும். அதன் பின்னர் போக போக பிரசாந்த் பாண்டியராஜ் இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் ஆப்டா வந்து பொருந்துகிறார் என்ற மாதிரி தோணும். அதை விட இந்த கதைக்கு கிளைமேக்ஸ்ல வந்து முடியும் போது ஒரு நடிகன் தாண்டா, உண்மையிலேயே வந்து டைரக்டர் தாண்டி ஒரு நடிப்பு ஸ்கில்லும் வந்து இருக்கு என்றதை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண கொடுப்பார். அந்த லெவலுக்கு பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து யதார்த்தமாகவும் அதே மாதிரி காமெடியும் கலந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் பாண்டியராஜ் காமெடி சீன் இருக்கும். சோ அதான் நான் சொன்னேன், இந்த வெப் சீரிஸ்ல முதல் 2 எபிசோட் வந்து நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக இந்த சீரிஸ்ல பேசாம பாலசரவணன் வந்து ஹீரோவா பண்ணிருக்கலாமே என்று நிச்சயமாக தோணும். அது போக போக அவர் வந்து பண்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ்ல அவர் கதைக்கிற விதமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முதல்ல இந்த வெப் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற விஷயத்தின் உண்மையான மறுபக்கத்தை ரொம்ப டீட்டெயிலாக வந்து காட்டியிருந்தாங்க. அண்மையில வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையில ஏற்படுகின்ற அநீதிகளை வந்து எடுத்துக்காட்டிய ஒரு உண்மை இதுகளை வந்து எடுத்துக்காட்டியது. அதே மாதிரி இந்த வாரண்ட் வெப் சீரிஸ் வந்து ஒரு போலீஸ் வந்து என்னென்ன மாதிரியான அநீதிகளை வந்து செய்யறாங்க, அதை வந்து எப்படி வந்து மறைக்கிறாங்க, அதை தப்புறதுக்காக எப்படி அப்பாவிகள் மீது பழிகளை வந்து போடுறாங்க என்றதை வந்து ரொம்ப நீட்டாகவும் நேர்த்தியாகவும் வந்து சொல்லியிருக்கின்றார் இயக்குனர். பாராட்டுகள் குறித்து எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது. இந்த வெப் சீரிஸ் இந்த ஹீரோவாக அறிமுகமான பிரசாந்த் பாண்டியராஜாக இருக்கட்டும், அதே மாதிரி இதுல வந்து நிறைய பிரபலமான முன்னணி நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. துணை கதாபாத்திரங்களான அருள்தாஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காளி வெங்கட், வையாபுரி போன்ற நிறைய முன்னணி குண நட்சத்திரங்கள் வந்து இந்த வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஹீரோயினியா வந்து 3 பேர் வந்து பண்ணிருக்காங்க. 3 பேர்ல 2 ஹீரோயினி வரும். அதுல ஒன்று வந்து அக்கா கேரக்டர்ல வந்து வரும். அது குறிப்பாக வந்து ஹீரோ ஆன நம்ம பிரசாந்த் பாண்டியராஜுக்கு இந்த வெப் சீரிஸ்ல அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கோட்டை கருப்புசாமி. அவருக்கும் அதே மாதிரி ஒரு விபச்சாரியாக வர கேர்ளுக்கும் அவர் 2க்குமான அக்கா தம்பி பாசமாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கும் அப்பாவுக்குமான
பாசம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து காட்டியிருப்பாங்க. அதை விட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வரும்போது அந்த போலீஸ்காரனுக்கு மட்டும் இல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவனை வந்து கலட்டி விட்டு போக கூடாது என்ற விஷயமா சொல்றதா இருக்கட்டும். போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அப்பாவிகள் மேல அடிச்சு அவங்கள வந்து செய்யாத தப்ப ஒத்துக்க செய்யறதால அவங்களோட லைஃப்ல பின்னுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளா இருக்கட்டும் ரொம்ப யதார்த்தமாக வந்து எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். இல்ல நிறைய விஷயங்களை வந்து இந்த வெப் சீரிஸ் எடுத்து சொல்லியிருக்குது. குறிப்பாக வந்து ஹீரோ வந்து முன்னுக்கு வந்து ஜோக்கர் மாதிரி காட்டி போட்டு அவர் எப்படி வந்து அவர் தைரியம் வந்து ஒரு சூப்பரான மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கு அந்த ஹீரோயினுடைய அப்பாவாக நடித்தவர் முகமது அலியினுடைய கதையை சொல்றதாக இருக்கட்டும். அதே மாதிரி பின்னுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கின்ற உயர் அதிகாரி வந்து ஹீரோவை வந்து மாட்டி விடுவோம்னு சொல்லிக்கல, இல்ல ஹீரோவை வந்து நாங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனா சேர்ந்து எல்லாருமே வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அவனை தனியாக மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்ற சீனாக இருக்கட்டும் மிக சூப்பராக வந்து வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, மிக மிக நேர்த்தியாக வந்து வந்திருக்கிறது. ஐ திங்க் ரீசெண்ட் டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த வெப் சீரிஸாக வந்து இது மாறி இருக்குது. இதை பற்றி நிறைய வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். நிச்சயமாக இந்த வெப் சீரிஸ் 8 எபிசோட்களை கொண்டது, ஒவ்வொரு எபிசோட்டும் 40 நிமிடங்களை கொண்டது. நிச்சயமாக உங்களை வந்து எங்கேஜாக வைத்திருக்கும். இதுல போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இடையிடையே ஹீரோயின் கதாபாத்திரங்கள் அவைய லவ் சீன்ஸ் வரும்போது அதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ரியாலிட்டி இல்லாத மாதிரி தோணும். மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். அதே மாதிரி விலங்கு வெப் சீரிஸினுடைய இதே வந்து இந்த வேர்ல்டுக்குள்ள வந்து கொண்டு வந்த விலங்குகள் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வாரம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக இந்த வாரன் சீரிஸை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது போன்ற இன்னொரு ரிவ்யூல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.